மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரியோட வீட்டில் அவங்க அம்மா வந்து பலகாரம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கங்கா, யமுனா, பாட்டி எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா இல்லைங்கிற விஷயத்த சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்து கங்காவும் அந்த விஷயத்த சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் மாமா இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசி ரொம்பவுமே எமோஷனலாக சாரதா எல்லாம் கண் கலங்கிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்து அழுதியா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் எல்லா விஷயமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தராக மாற்றி எமோஷனலாக பேசுகிறாங்க. கவலைப்படாதீங்க, குமரன் மாமா வந்து பெருசாக சாதிக்கிறதுக்கு தான் போயிருக்கிறாரு, சீக்கிரமாக வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம காவேரி சொல்கிறாங்க. ஒருவேளை குமரன் மாமா அதாவது நம்ம கமருதீன் வந்து பிக் பாஸில் டைட்டில் அடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஒழுங்கு மரியாதையாக பாரு கூடலாம் சேர்ந்து சுத்தாமல் தனியாக விளையாண்டாருன்னா பிக் பாஸில் நல்லா தான் விளையாடுவார். பார்க்கலாம், அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அந்த பலகாரம்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் பார்த்தோம்னா விஜய் கூட காரில் போகிறதான் காட்டுறாங்க. அடுத்து காரில் போகும்போது பார்த்தோம்னா செம்ம க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கான எபிசோட் மறக்காமல் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம விஜய் காவேரிக்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராகவும் க்யூட்டாகவும் எமோஷனலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்ம விஜயும் காவேரியும் அப்படியே செம்ம சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டே வராங்க. அழகான விஷயங்கள் நிறைய பேசுகிறாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம வந்து அந்த விஷயத்தோடு பேசணும் அப்படின்னா இப்படி பேசும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு என்னால் பேச முடியல. அது அந்தளவுக்கு சூப்பராக நான் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நான் ரொம்பவுமே ரசித்தேன். அதனால் இன்றைக்கான எபிசோட் பாருங்கன்னு சொன்னேன். மொத்தத்தில் பேசிட்டு வரும்போது பாப்பா கிட்ட பேசுகிறாங்க, காவேரி கிட்ட பேசுகிறாங்க, காவேரிக்கு விஜய் கிட்ட பேசுகிறாங்க. அப்படியா பேசி அந்த ஃபங்க்ஷன்லாம் வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோமா பாப்பாவும் அதை விஜயும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று காவேரி வந்து தனியாக அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது காவேரி கோவப்பட்டு என்னை இப்போயே நீங்களாம் தனியாக வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் க்யூட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பேசும்போது அழகாக பேசி முடித்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா காவேரி வந்து விஜய்க்கு செம சூப்பராக ஒரு பெரிய கிஸ்ஸு கொடுக்குறாங்க. அதை நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான். சூப்பரான அந்த மூமெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே காவேரி வீட்டை காட்டுறாங்க. இப்போ நர்மதாவை காட்டுறாங்க. ஹாஸ்டல்லேருந்து கூட்டு வந்திருக்கோம். இப்போ அதாவது விஜய் மாமா வீட்டுக்கு வந்து நம்ம காவேரி வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் கொண்டாட போகலாம், அதாவது தீபாவளி ஃபங்க்ஷன் கொண்டாட போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கங்கா வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்தோம்னா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் அதோட முடிச்சிருக்காங்க. நாளை அப்படி அடுத்து அப்படிங்கும்போது பார்த்தோம்னா எல்லாரும் வந்து விஜயோட வீட்டில் தான் ஃபங்க்ஷன் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அந்த வீடு விஷயமா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து ஃபோட்டோ வந்துருச்சு. எல்லாருமே பார்த்தோம்னா கொடைக்கானலில் இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.